அப்பா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள நீங்க மறக்கலாம், மன்னிக்கலாம். ஆனா நான் உங்களை என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் விவசாயம் புண்ணியத்தாலே நல்லபடியா நடக்குது. இந்த வருஷமும் மும்மாறி பொழிஞ்சு முப்போகம் விளைய நீதான் பார்வல் செய்யணும். எங்களுக்கெல்லாம் படியெடுக்கிற பேச்சியம்மா குடும்பம் என்னைக்கும் செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும். என்னங்க, இன்னைக்கு நம்ம புள்ள கதிர்வேல் முதலா வண்டி பந்தயத்துல கலந்துக்க போறான். அவனுக்கு நீங்கதான் ஆசீர்வாதம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி. எங்க சித்தப்பா ஜெயிக்கிறதுக்கு உலகத்திலேயே இன்னொருத்த பிறந்ததான் வரணும். என் கண்ணு கொஞ்சம் போதும் பாட்டி. முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம படப்படத்துக்குள்ள சித்தப்பா ஜெயிச்சு வீட்டுக்கே வந்துருவார் போல இருக்கு. ஆஹா, நான் ரெடி. முதல்ல உங்க அப்பா ரெடி ஆக சொல்லு. ஏக்கி விடுங்க. அப்பா அப்பா அப்பா. ஏப்பா, நானும் பாட்டியும் ரெடியாய் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இத்தனோண்டு வேஸ்டியும் ஜிப்பாவும் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? இப்ப நீங்க வர போறீங்களா இல்ல நானும் பாட்டியும் பந்தய பார்க்க போகட்டுமா? சாரி மீனுக்குட்டி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். உங்க அம்மா தான் இன்னும் ரெடி ஆகவே இல்ல. அவ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, 6 நாள் ஆகும். போய் வச்சுட்டா போ. போதும் போதும், எல்லாம் நல்லாதான் இருக்கு. சித்தப்பா வண்டி பந்தயத்தை நாம பார்க்க போவேனாமா? சீக்கிரம் கிளம்புவா. அப்பா, உங்க சித்தப்பா பந்தயத்தை பார்க்கணும்னா அவ்வளவு குஷி அவனுக்கு. சரி வா. இந்த கரெக்டா 500 ரூபாய் இருக்கா? மேல ஒரு 10 பைசா கூட வச்சு கொடுக்க மாட்டியே? வெள்ளக்கார ஆத்தா, நீ என்னதான் சொல்லு ஆத்தா. பையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆத்தா கையில பணம் வாங்கினாவே தனி சுகம்தான். ஐயா, அத்தை நான் ரெடி. போலாமா? தங்கச்சி அப்பா எங்க? அவங்கள அப்படியே போற வழியில கூட்டு போலாமே. இவன் மினிக்கிட்டு வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு. அங்க போனா அவ எவ்வளவு நேரம் மினிக்கிட்டு இருக்காளோ. சரிதான்டா, ரொம்ப சலிச்சுக்காத. சொல்லிட்டா ரெடி வா. அம்மா ஜோதி, அற்பரன் ஜோதி, கொஞ்சம் கரண வையம்மா. சீக்கிரம் ரெடி ஆகி வாமா. வரேன்பா. மாமனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட வேண்டாமா? ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் வா. நேரமானது இல்ல. அப்பா ரெடி, போலாம். மகளே ஜோதி, நீ இப்படியே போய் உன் மாமா முன்னாடி நின்னு வச்சுக்கோ. அப்புறம் என் மாப்பிளையோட மாட்டு வண்டி தரையில் ஓடாது, ஆகாயத்தில் பறக்கும். போங்கப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நடைபெறும் மாட்டு வண்டி பந்தயத்திற்கு காஞ்சிரம்பேட்டையை சேர்ந்த திரு வீரமுத்து அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் எல்லாரும் நாங்கள் கூப்பிடும் வரிசையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக காஞ்சிரம்பேட்டையை சேர்ந்த தங்கையா, இரண்டாவதாக வத்தலகுண்டை சேர்ந்த முத்துப்பாண்டி, மூன்றாவதாக பெரிய வீட்டம்மா பேச்சம்மை மகன் கதிர்வேலு, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். நான்காவதாக ஒத்தக்கடை அசோக்கு, அடுத்ததாக ஐயங்கோட்டை தங்கராசு, அலங்காநல்லூர் வீரபாண்டி, சத்திரப்பட்டி முத்துப்பாண்டி, பண்டையாம்பட்டி சிவா, குட்டலானம்பட்டி சிவனாண்டி, புதுப்பட்டி பாண்டி, குளமங்கலம் ஜெயபிரகாஷ், அப்பன் திருப்பதி ஆண்டி அம்பலம். இப்பொழுது கொழும்பு அம்பலகாரர் ராமமச்சான் அவர்கள் பந்தயத்தை துவக்கி வைப்பார்கள்.
முதலாளி வேண்டாம் வேண்டாம். என்ன தடுக்காத, என்னால எந்த தோல்வியும் தாங்கிக்க முடியாது. என்ன முதலாளி, வாயில்லாத ஜீவன். எதுலயுமே நம்பர் 1 வரணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த ஆசை நிராசையா போச்சுன்னா மாடு என்ன மனுஷனையே சுடுவேன். இப்படி ஆத்திரப்பட்டு தான் அப்பா இன்னைக்கு ஜெயில இருக்கார். முதலாளி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்குமே தேராதுன்னு நினைச்ச பேச்சம்ம குடும்பம் இந்த கதிர்வேலோட உழைப்பால இன்னைக்கு விவசாயத்துல நம்பர் 1, செல்வ செல்வாக்குல நம்பர் 1 இப்படி வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதை பிடிச்சு இழுத்து நிறுத்தி நீங்க முன்னுக்கு வரணும்னா இப்படி ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நிதானமா யோசனை பண்ணுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளவோ அஞ்சாம்பட வேலைகள் கைவசம் இருக்கு. அக்கா, என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட சுகம் இருக்க தனி சுகம்க்கா. இந்தம்மா அத்தைக்கு வை. என்ன இவ்வளவு அள்ளி வைக்கிற? உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா, எங்க சித்தப்பாக்கு என்ன பிடிக்குன்ட்டு உங்களுக்கு தானே தெரியும். இன்னும் 2 வைங்க. ஏய், வாயை மூடிட்டு சாப்பிடுறீ. வாய் மூடிட்டு எப்படி ஆ, சாப்பிடுறது? இப்படி. குழந்தை கரெக்டா தானடி சொன்ன. ஜோதி ரசம் ஊத்து. ம். ரசம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஊத்துமா. ஏத்த உங்க பிள்ளைக்கு எதுதான் பிடிக்காது? கையை பிடிங்க. ஐயையே. என்ன ஐயா, நீ தானே கையை பிடிக்க சொன்ன? கையை இப்படி பிடிக்க சொன்னேன். ஓ, இப்படி பிடிக்க சொன்னியா? விவரமா சொல்லணும்ல, மட்டும் சொன்ன ஊத்து. என்னைக்கு இருந்தாலும் உன் கையை பிடிக்க போறோம் தானே. அதுக்காக இவ்வளவு சுதாரிப்பு இருக்க கூடாது. மாப்பிள, சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க தம்பிக்கு ஜோதி கட்டி வச்ச வேண்டியதானே? ஆமாப்பா, உன் தம்பிக்கு வயசாச்சுன்னு சொல்றதை விட எனக்கு தான் வயசாயிட்டு இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேத்திய பார்த்துட்டேன். இவனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரு பேரனையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியா போயிடும். ஏத்த நான் என்ன வேணா நான் சொன்னேன். நேரம் வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. என்ன சொல்ற? ஐயோ. என்ன இந்தம்மா. என்ன வீட்டுக்குள்ள நாய் குலைக்கிற சத்தம்? அத்தை, என்னடி பால் ஊத்துறியா தண்ணி ஊத்துறியா? அடிக்கடி வர விக்கல எங்க அம்மாவுக்கு இன்னும் நிக்கல. நிக்கும், மூச்சு நின்னா. சும்மா இருங்க. என்ன? நானே எங்க அம்மாவுக்கு பக்கவாத வியாதி குணமாகலையே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி தீரும்? எப்படி தீரும்? ஹேமா மாலினி சிற்பண்டு கம்பெனின்னு ஓட்டா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு அலைஞ்சு அநியாய வட்டிக்கு சீட்டு பிடிச்சு இப்ப நியாயமா சீக்கு வந்து ஓட்டால கவிக்கிருச்சு. கம்பெனி எடுத்து மூடி இப்படி கட்டில வந்து இப்படி படுத்துக்கிட்டா காசு கொடுத்த பாவம் சும்மா எல்லா ஏரியாவும் அடங்கும். அட சும்மா இருங்க. எங்க ஆத்தாவை எங்கேயாவது வச்சு பார்க்க கூடாதா? ஆமா, ஓட்டா ஜப்பான் எக்ஸ்போ 70 வான கலைக்காட்சி பொருள் எங்கேயாச்சும் வச்சு பாக்குறதுக்கு பொடி இழிச்ச வாச்சிருக்கி. அட நீங்க வேற. எங்க ஆத்தாவை ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து பெரிய டாக்டர் கிட்ட காட்டலான்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சூம்பி போன விரலும் ஊதி போன உடலும் ஒன்னத்துக்கு ஆகாது. இத தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரி போனா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஏற்கனவே என் காசெல்லாம் எப்படி கணக்கு பாரு. எப்படியோ போய் தொலைங்க. இன்னைக்கு நடவு நான் வயலுக்கு போறேன். என்னங்க என்னடி? கொடுத்து விட்டா? கஞ்சிய மருந்து உங்க ஆத்தாட்ட கொடுத்து விட்டுறாரு. அது உருண்டு வந்து சேர்றதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். என்ன உசு? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படியே ஹார்லிக்ஸ் ஆரஞ்சுன்னு இந்த கட்டிலே சுத்தி வந்தீங்கன்னா என் கட்டில என்ன ஆகுறது? அட சும்மா இருங்க. என்ன எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கிறது? இந்த பாரு, நீ ஒண்ணு கஞ்சி கொண்டு வரனா கட்டில தூக்கிட்டு நேரம் அங்க வந்துரு. இந்த கட்டில் இல்லடி, நம்ம கட்டிலு. அங்க சைலண்ட், நோ டிஸ்டர்ப். என்னடி 10,000 ரூபாய் இருக்கு? உங்க தம்பி உரமூட்டை வாங்கிட்டு கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக இந்த 10,000 ரூபாய் வச்சிருக்காரு. சரி, அத 4-5 நாள் கழிச்சு கட்டிக்கலாம். நான் வந்தானா நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லு. நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன், ராத்திரி தான் வருவேன். அது எனக்கு தெரியும். துளிக்க போகுது. ஆத்தா, நான் வெளியே போயிட்டு வரேன். கஞ்சி கண்டடம் கைலாசம், சோறு கண்டடம் சொர்க்கம்னு சுத்திட்டு இருக்கான். இவனை என்னால திருத்த முடியலையே. தலைச்ச முடியா போயிட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நீங்க வயக்காட்டு பக்கமே வர்றதில்ல. தம்பி கதிர் மாதிரி வேலை செய்யறதுனாலும் விளைஞ்ச வெள்ளாமையாவது பார்க்க வரக்கூடாதா? எல்லாம் என் தம்பி கதிர் பார்த்துப்பான். பட்டுமா? எல்லாருக்கும் உங்க மாதிரி தம்பி வாய்க்குமா? என்னையா குறை கூட அது கை ஒண்ணு குறையுது. நம்ம வீரமுத்து இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவானே. அங்கங்க பணம் போட்டுட்டு வர லேட் ஆகும்ல. என்னையா நான் வரத்துக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? அடடு வாங்கண்ணே. என்ன நீங்க இவ்வளவு லேட்டு?
என்ன பண்றது, தேடி பிடிச்சு பட்ட வேண்டாமா? இந்த என் பங்கு. இரு வந்துட்டேன்ல, இப்ப கழிச்சு போடு. லேட்டா தானே வந்த, ஒரு ஆட்டம் ஆடுற வரைக்கும் பொறுத்து கூடாதா? ஏன்பா இது என்ன கல்யாணம் பந்தியா அடுத்தடுத்து உட்காரத்துக்கு? ரமிப்பா ஆட தெரிஞ்சவன் சும்மா உட்காந்தானா மண்டை வெடிச்சு போயிடும். நீ போடு. என்ன வீரமுத்து கட்டுக்கட்டா கொண்டு வந்திருக்க? ரொம்ப வசதியா? ஏன் பேச மாட்டேன்? நீ ஜமீனுக்கு ஒரே பையன், அப்பனை கொண்டுட்டு ஆத்தா மேல பழைய போட்டு ஒரே நாள்ல ஜமீன் ஆயிட்ட. என் கதை அப்படியா? ஆத்தா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்குவேன், என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் பணம் வாங்குவேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க தோத்துருவேன். இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண? என் தம்பி கரண்ட் பில்லுக்காக பணத்தை வச்சிருந்தான், மொத்தமா அள்ளி வந்துட்டேன். நீங்க அண்ணன். ஏய் குட்டன், என்ன கிண்டலா? கிண்டலுக்கு இல்ல வீரமுத்து, எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் தம்பி கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிய. இத பாருண்ண, பொண்டாட்டி புள்ள குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு தொழில் வேணும், அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும். அது இல்லாட்டதுக்கு அப்புறம் நம்ம மனுஷனா வாழ்ந்துட்டு. இப்ப என்ன எடுத்துக்க, எனக்கு அண்ணன் தங்கச்சி அம்மா யாரும் கிடையாது. எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து சுதந்திரமா செலவு பண்ணிட்டு சுல்தான் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மட முதலாளி மட்டும் இல்ல, இவிட இருக்கின்ற முதலாளிங்க அத்தனை பேரும் அப்படித்தான். என்னையா இவன்? எனக்கு மொத்தம் வேலை செய்யணும்னு ஆசை இல்லையா? சின்ன வயசுல இருந்த குடும்ப பொறுப்பெல்லாம் என் தம்பி தான் கவனிச்சிட்டு இருந்தான். நல்லா நடக்குது, விட்டுட்டேன். அண்ணன் தம்பி கூட சேர்ந்து விவசாயம் என்ன செய்யணுங்கிறது இல்ல. இப்ப நம்ம நையாண்டி எடுத்துக்க, ஏன்னா அந்த அருவாண்டி கம்மாய்க்கு எவ்வளவு டெண்டர் எடுத்தீங்க? 50,000 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளவு கிடைச்சது? 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. ஓ, அப்படியா? நீ அந்த பழனி கம்மாய்க்கு ஒரு 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணு, உனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும்ல. 2 லட்சம் லாபம் கிடைக்குமா? மார்க்கெட் நல்லா இருந்தா கூடவே கிடைக்கும். இத பாருண்ணா, இனிமே உனக்கு காசு கீசு தேவையா இருந்தா உன் தம்பி கிட்ட போய் கேட்காத, நேரம் என்கிட்ட வா, நான் தர்றேன். நானும் உனக்கு ஒரு தம்பி தானே. என்னதான் நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருந்தாலும் சொந்தம் தானே. ஜெயிச்சுட்டேன். காலையில இருந்து ஒரே தோப்பு, பணம் இருக்கிற இடத்துல போய் சேருது. ஜமீனு ஜமீன் ஒரு 5,000 ரூபாய் கடன் கூட. ஜமீனு கராரு, നിങ്ങൾക്ക് നമ്മുടെ முதலாளி தராரு. குட்டன், அண்ணனுக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடு. ஓ அண்ணே, என்ன குழந்தை? உங்ககிட்ட 10,000 கொடுத்தல, அதை கொடுங்க, நம்ம கரண்ட் பில் கட்டணும். என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, யார்கிட்டயோ வாங்கினது திருப்பி கொடுக்கணும்னு உங்க அண்ணன் அவசரமா வாங்கிட்டு போயிட்டாரு. அண்ணன் வாங்கி போயிருச்சா? நான் எவ்வளவோ சொன்னேன், 2 நாள் தள்ளி கட்டிக்கலாம்னு வாங்கிட்டு போயிட்டாரு. 2 நாள் தள்ளி கட்டினா 200 ரூபாய் ஃபைன் போடுவான். 200 ரூபாய் ஃபைன் போடுவானா? அது மட்டும் இல்லனே, ஃபீஸ பிடிக்கிட்டா விவசாயக்கார வர கட்டு போயிடும். இப்ப என்ன படம் ஒண்ணும் புரியலையா? ஐயோ, என் வளையல வேணா கை வா. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல, நானே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடுறேன். நீங்க போய் வேலை பாருங்க, போங்க. அத்தா ஒரு 3000 ரூபாய் கொடு. எதுக்கு? கரண்ட் பில் கட்ட. நீதான் கரெக்டா வச்சிருப்பிய. கரண்ட் தான் வச்சிருந்தேன், உரம் நிறைய வாங்கி போட்டேன்னா செலவஞ்சு வச்சு 3000 ரூபாய் கொடு. டேய் கதை விடாதடா, உன் அண்ணன் செலவழிச்சிருப்பான், அதை மறைக்கிறதுக்கு உரங்கிறோம். அண்ணன் தானே செலவழிச்சு, பணத்தை கொடுத்தா. இந்தா நீ எடுத்துக்க. டேய் உன் மாமனும் பில்லு கட்டலையா, அதையும் சேர்த்து கட்டிட்டு வந்துரு. சரி சரி. இல்லன்னா கரண்ட புடிங்கி விட்டுற போறான். மாமா மாமா, மாமா மாமா, வீட்ல யாரும் இல்ல. ஆமா, மாமா இங்க பாக்குற. நெல்லு கொள்முதல் பண்ண போயிருக்காரு, இன்னும் வரல. சரி, அங்க கரண்ட் பில் கட்ட கார்டு இருக்கு, எடுத்துட்டு வா. இந்தாங்க மாமா. நான் இங்க வந்து வாங்க மாட்டேன், நீ இங்க வந்து குடு. நான் வர மாட்டேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? ஐயோ, கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? என்ன அதுக்குள்ள போயிட்டாரே? விடுங்க மாமா, விடுங்க மாமா. என்ன? நீங்க போங்க.
போக முடியாது. ப்ளீஸ் போங்க மாமா. சரி நான் போறேன். ஒண்ணே ஒண்ணு கொடு. கிடையாது. அட ஒண்ணே ஒண்ணு கொடு. இல்ல. இப்படி குடுக்க புரியல, நானே கொடுக்க. ஜோதி, ஐயோ யார் இந்த நேரத்துல? மாமாவா? ஐயோ அந்த காரை கூட நான் போயிடுறேன்ப்பா. ஐயோ எங்க போறீங்க? அப்பா பார்த்து தப்பா நினைக்க மாட்டாரா? ஆமா தப்பத்தான பாரு. ஐயோ என்ன பண்றது? என்ன பண்றது என்ன கேட்டா? எங்கயாவது ஒளிஞ்சிக்கங்களே. எங்க ஒளியறது? இங்க இடமே இல்லையே. ஐயோ எங்க தள்ளு போற? மாமா இதுல ஒளிஞ்சிக்கங்க. இந்த குடல யார் ஒளிவா? ஐயோ இதுல இல்ல இதுக்குள்ள. எவ்வளவு பெரிய ஆளை எதுக்கு ஒளிய சொல்ற? ஐயோ மாமா ஒளிஞ்சிக்கங்க மாமா. அப்பா நீ அம்மா ஒரு மாதிரி இருக்க? இல்லையப்பா நான் நல்லா தானே இருக்கேன். அப்படியா? சரி, இதுல பணம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் பீரோல வச்சிரு. ஜோதி, எனக்கு ஒரே கடப்பா இருக்கு, ஒரு கிளாஸ் மோர் கொடு. சரிப்பா. குடுக்கறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன அப்படி? உள்ள போய் கொண்டு வாமா. கொண்டு வரேன்ப்பா. நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. வாங்கப்பா. அதான் கலப்பா வந்திருக்கீங்கல்ல, இப்படி உட்காருங்கப்பா. இந்தாங்க விசிறிக்கங்க. அப்பா கும்பிடுறையா, நம்ம தோட்டத்துல இருக்க புளி எல்லாம் போடுறதுக்காக அந்த குழும பானையை தரேன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்கய்யா. அம்மா அதோ அங்க இருக்குல்ல, அதை கொண்டு போ. சரிங்க. என்னப்பா குழும பானை எடுத்து போக சொன்னீங்களா? ஆமா. ஐயே நீ அம்மா உதற? ஐயோ அப்பா இன்னைக்கு நாள் நல்லா இல்லப்பா, புளிய நாளைக்கு அடிச்சுக்கலாமே. ஐயோ புளியெல்லாம் கெட்டு போவோம். டேய் நீ எடுத்து போ. வா ஒரு கைப்பிடி. இந்தாப்பா மோர் குடிங்க. ஐயோ என்னென்ன புளி என்ன அடைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த கணக்கு கணக்குது. பழைய காலத்து பானியாச்சே, அதான் இந்த கணக்கு கணக்குது. அதான் அண்ணா என்ன எங்க கொண்டு போறீங்க? ஐயோ நான் விழுந்து கிடக்குறேன், நீ சிரிக்கிற? மாமா நீ கேட்டிய ஒண்ணு இப்ப தரட்டுமா? கிண்டலா ஒண்ணு போடி. என்ன பொழப்பு, என்ன விவசாயம்? உழுவுற கணக்கு பார்த்தா உலக்கட்ட கூட மிஞ்சாதியா. வாக்கியாவட்ட ஒரு கூலி, வரப்பு போட்ட ஒரு கூலி, கதிர இருக்க ஒரு கூலி, களை இருக்க ஒரு கூலி, நாத்து நட ஒரு கூலி, நின்றா கூலி, நெறிஞ்சா கூலி, வளைஞ்சா கூலி, உட்கார்ந்தா கூலி, ஓடினா கூலி. இப்படி விளைஞ்சதெல்லாம் அவங்க கையில கொடுத்து விட்டு வெறிஞ்சா கூட வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. இது இப்படி இருக்க அவங்க என்னடான்னா விஞ்ஞானத்தை டெவலப் பண்றாங்க, விவசாயத்தை அம்பது. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு சந்தோஷமான செய்தி முடிஞ்சிருச்சா? அப்பாடி ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. எது ஏண்டி? நான் வெளியே வரப்ப ஓத்தாளுக்கு வெறும் பக்கவாதம் மட்டும் தான் இருந்துச்சு, திரும்பி வரக்குள்ள ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் வந்துருச்சா? நான் உள்ள போய் கஞ்சி குடிக்கிறேன், ஓத்தாளுக்கு வெளியே போடு. அட நீங்க வேற, பல வருஷமா கோர்ட்ல நடந்த கேஸ் ஆத்தாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் சொத்து வரும்னு லெட்டர் வந்திருக்கு. 50 லட்சமா? எப்படியாவது கொஞ்சம் பணம் செலவழிச்சு அம்மாவை குணப்படுத்தி பத்திரத்துல கை நாட்டு வாங்கி சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிடலாம். எனக்கு வந்தா பாருதா? ஆமா. ஒண்ணு செய்ய மாட்டேன் அடியாத்தி ஒத்த கையிலே உரிச்சு தின்னது. உங்களுக்கு ஆத்த நிலைமை, உங்களுக்கு ஆத்த நிலைமை. அத்த எப்படி எல்லாம் இருந்தீங்க அத்த? நான் கல்யாணம் பண்ண புதுசுல இந்த உடம்பை எப்படி வளர்த்தீங்க, எப்படி கவனிச்சீங்க அத்த? எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனா எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துட்டா. ஆனா உங்க ஆத்தா கோழி அடிச்சு குருமா வச்சா, ஆடு அடிச்சு பிரியாணி போட்டா, என்ன தேய்ச்சு குளிப்பாட்டி எலும்பு ரசம் வச்சு கொடுத்தாலே எங்க அத்த. அப்படி எல்லாம் கவனிச்சு என்ன சகப்பாக்கி விட்டு இன்னைக்கு கவனிப்பாரே இல்லாம கருத்து போய் கிடக்காங்களே எங்க அத்த. ஐயோ அத்த இருபது அத்த துப்பகத்தை என் மூஞ்சில கூட துப்பகத்தை, என் மூஞ்சில கூட துப்பகத்தை. ஏடி எங்க அத்தைக்கு நீங்க மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க? எங்கடி? எப்போ தொலைச்சு விட்டா அத்த, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த மரமே உயிரோட இருக்க வரைக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நான் உங்களுக்கு செலவு பண்றேன். எத்தனை மயிலா இருந்தாலும் நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் பழசு, நான் போய் புதுசு வாங்கிட்டு வரேன். ஐயோ காற்று குந்தளிக்குதடி அத்த, தைரியமா இருங்க, மூச்சப்பட்டு வெளியே விட்டாங்க. இந்த ஒரு செகண்ட்ல ஒடியாந்துடுறேன். வயல்ல விழுந்துட்டு இருக்கிற என் புள்ள பசி தாங்க மாட்டான், சீக்கிரமா கட்டி கொடுத்துருமா. எல்லாம் தயாராயிடுச்சு, இது வந்துட்டு அத்தை. இந்தாங்க அத்தை,
இந்த வெயில நீங்க போகணுமா? நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னம்மா பெரிய வெயில், பெத்த பிள்ளைக்கு என் கையால பரிமாற அந்த பாக்கியம் இருக்கே. நானே கொடுத்துட்டு வரேன். அத்தை, எங்க போறீங்க? கீழே காட்டுல வேலை செய்யற என் பிள்ளைக்கு கஞ்சி கொண்டுகிட்டு போறேன். ஐயோ, உங்க தம்பிக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம வீட்லயே படுத்து கிடக்குறாரு. வந்து விபத்து வந்துருச்சு போங்க. ஐயோ, அப்படின்னா இத கொண்டுகிட்டு போய் நீயும் மாவனுக்கு கொடுத்துரு. சரி அத்தை. என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? ஏன் என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்குள்ள என்னால வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். எஸ். இது சின்னதா இருக்கு, பெருசாடு. தப்பி தூக்குறாரு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறா? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. சுத்தில அடிச்சா வலிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க. இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்குன்னு இந்த வார்த்தை விட்டீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம்லாம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி. இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இப்ப நிறைய மருந்து வந்துச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்ல டாக்டர், எங்க மாமியார் பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரிங்க சரிங்க, பத்திரமா பாத்துக்க. நல்லா சிரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும்? ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்ன ஆகும்? இங்களுக்குள்ளே மரத்தை குடிச்சு செத்தா போவாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்துக்கு பின்னாலயா? உங்க மாமியார் தாகத்துக்குள்ள காப்பாத்திடுறேன். நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை இயங்கணும். எங்க வைக்கிறேன், பெட்ல அட்மிட் பண்ணுங்க. நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். நீங்க சொன்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அப்ப நான் போய் சைட்டை பார்த்து வந்துடலாமே. அப்படியா? போலாமே. என்ன சங்கியா, வெளியே கிளம்பிட்டியா? யாரு உங்க? சார் வந்து ஒரு லெதர் எக்ஸ்போர்ட்டர். ஹலோ ஸ்ரீனிவாசன், ஹவ் ஆர் யூ? ஃபைன். அவர் வந்து ஆர்கிடெக்ட். ஹலோ, ப்ளீஸ் டு மீட். வணக்கம். ஒண்ணு இல்லண்ணே, நம்ம ஏரியால ஒரு லெதர் ஃபேக்டரி கட்டலாம்னு பார்ட்டி சொன்னாங்க. அதான் லொகேஷனை பார்க்க போறோம். நீ வர்றியா? நான் வந்து டெண்டர் விஷயமா பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம். அது ரொம்ப முக்கியம், அத முதல்ல பாரு. அண்ணா சரிங்க, நீங்களும் உட்கார்ந்து பேசுறீங்க, நான் வந்துடுறோம். ஓகே, see you soon. Bye. See you. ஓகேங்க. சார் வாங்க வாங்க, வரணும் வாங்க. இதுதான் இதுக்கு முன்னால பார்த்த அந்த இடம், இந்த வயலு, காடு, பின்னால இருக்கிற தென்னந்தோப்பு, ஏன் இதுக்கப்புறம் அந்த பக்கம் தெரியுற எல்லாமே நம்மளுதான். நீங்க காமிச்ச இடம்லாம் ரொம்ப தாழ்வா இருக்க. அந்த இடம் நல்லா இருக்கு, வாங்க அந்த இடத்த பார்க்கலாம். அப்ப இந்த இடம் பெட்டர்னு ஃபீல் பண்ணுங்க. வெரி குட். எந்த வெரி குட்? ஈ இடம் அருகு தெரியுமா? நாம புறப்படும் போது வந்தாரே வீரமுத்து, இவரோட பங்காளி, அவருக்கு சொந்தமானதாக்கும். விஷயம் அவர் தம்பி கதிர்வேலுக்கு தெரிஞ்சா சாரே நம்ம கழுத்தை பிடிச்சு கொன்னு போட்டுருவான். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பூமி மேடாவும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு ரோட்டோரமாவும் இருக்குது, கழிவுநீர் போறதுக்கு பக்கத்துல ஆறு ஓடுது. அதனால ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியான இடம். சரி, இப்ப நம்ம ஃபேக்டரி கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஏத்த இடத்துல கட்டினாதான் நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம அதை இந்த இடத்துல கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க.
அதான் நல்லது. ஏன இப்ப நமக்கு இந்த டெண்டர் தேவையா? ஏதோ மனசுல பட்டுச்சு, டெபாசிட் கட்டிட்டேன். மீதி பணத்தை கட்டி டெண்டர் எடுக்கலன்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. 4 பேர் கேவலமா பேசுவாங்கறதுக்காக நாம நஷ்டப்பட முடியுமா? போன வருஷம் இப்படித்தான் மாத்துக்கமே 1 லட்சம் ஏற எடுத்தீங்க, கைய கடிக்கலையா? இப்ப அதை விட 3 மடங்கு கூட கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? முடிவா நீ என்னதான் சொல்ற? அண்ணே, டெபாசிட் கட்ட தொகை போனா போயிட்டு போகுது, மேற்கொண்டு நம்ம எதுவும் கட்ட வேணாம். நாம கட்டலைனால இன்னொருத்த வந்து எடுத்துருவான். அது எப்படி முடியும்? இது ஒண்ணும் புதுசு இல்லண்ணே, நடைமுறையில் இருக்கிறதா. ஆபீஸ்ல நான் பார்த்து பேசிக்கிறேன். அப்போ என் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாது. டேடே, விளக்க பிடிச்சுக்கிட்டே யாராவது கிணத்துக்குள்ள விழுவாங்களா? எல்லாமே உன் நன்மைக்கு தானே சொல்றான். எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னால இதத்தான் செய்ய போறேன்னு உன் தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இத பாருங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. டெபாசிட் பணம் 5000 தானே, போன போது விடுங்க. மேற்கொண்டு 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி வீணாக்க வேண்டாம். எல்லாம் உங்க தம்பி பாத்துக்குவார். நீங்க வாங்க, சாப்பிட போலாம். ஓஹோ, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. நான் தனியா எதுவுமே செய்யக்கூடாதா? சரி சரி, போய் சாப்பிடுறா. வாங்க. நான் சாப்பிடுறது மட்டும் தான் இதாய்க்கு. வா. சார், ஒரு நிமிஷம் சார். நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, கோர்ட்டுக்கு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். ஒரு 10 விஷயமா வந்தேன். ஏன் பத்திரமா? சார் சார், நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டஞ்சேல இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். 10 விஷயமா உங்க சீட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ, விசிட்டிங் கார்டா? அதான். இந்தா. நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. டாக்டர் கேப்போம். ராஜாயினே, இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி தராஜை எல்லாம் வாங்கிட்டு வந்து வையே. அத்தை கும்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே, என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா, 4 வரல எந்திரிச்சு என்னடி பிரச்சனை? நம்ம வரல எந்திரிக்கலையா? 4 வரல என்ன பண்ண? இல்ல சார், கட்ட வரல நிமித்தினே அதுக்கு போய் வீணா கத்துது இந்த அம்மா. எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர். யோ, பேஷண்ட் தொட நீ யாரியா? ஏன் மாமியார தொடர்றதுக்கு எந்த மனையை போய் கேட்கணும் சார்? நானு காட்டான் வரலாம் வீட்லயா? இங்க இது என்னோட பேஷண்ட். என் அனுமதி இல்லாம யாரும் நடக்கூடாது. என்ன மாதிரி அனுமதி? சும்மா இருங்க டாக்டர், திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. ஆத்தாவ கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க. அம்மாவை கவனிச்சாரா? இந்த பாருங்க சார், அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி 4 வரல மட்டும் நிமிந்தா பத்தாது. தம்சப் விளம்பரம் மாதிரி கட்ட வரல நிமிந்தா ஆகணும். யோ, அறிவு கட்டவனே, 4 விரல் நிமித்தினவனுக்கு 5வது விரல் நிமித்த மட்டும் என்ன வஞ்சனையான்னு? இந்த கட்ட விரல் நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி, அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கியே, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 நாள்ல தூக்கிட்டு போயிடலாம். சார், எப்படியோ கட்ட வரல நிமித்தினா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. எனக்கு கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். சாரி டாக்டர். என்ன மருந்தது? மயக்க ஊசி. மயக்கிட்டியே. 4 வரல நிமிந்து போச்சு. இன்னும் அப்பா, அட பாவி, நம்ம வக்கீல கொடுத்த வாழைப்பழம். அட வறுமைக்கு பொறுத்த வேலை, பழத்தை திருப்பிட்டு இங்கே நான் போட்டு போறது. இடுப்பு ஒடிச்சுட்டாரே. போதாதே. ஒண்ணு போதுமா? ஐயோ, நீங்க சரியா சாப்பிடலனா அவர்கிட்ட நான் திட்டு வாங்க முடியாது. நீ வையே. எங்க கோழி பண்ண வாங்கினதா கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. இவன் ஏதாவது சொன்னானா? நான் எதுக்கு சொல்லணும்? நான் தனியா எதுவுமே செய்யக்கூடாதா? அன்னைக்கு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி ஒரு டெண்டர் எடுத்தேன். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அதை கெடுத்தீங்க. அதுக்காக இப்ப என்ன பண்ண? மொத்த அமௌண்ட் கட்டி ஒரு கோழி பண்ணியே வாங்கிட்டேன். யாரும் தடுக்க முடியாது. சாப்பிடு. ஆமா, உங்களுக்கு ஏது பணம்? கடன் வாங்கினேன். கடனா வாங்குனீங்க? கைமாத்து வாங்கினாலே அதுக்கு பேர் கடன் சொல்லுவாங்க. நீ சாப்பிடு.
அண்ணே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப கூட சொல்றேன், கோழி பண்ண நீங்க வாங்கினது எனக்கு பிடிக்கல. இந்த சீசன்ல கோழி எல்லாம் போட்டு சாகிற நேரம், இதுல நஷ்டம் வந்து தெரிஞ்சுதான் யாரோ உன் தலையில வேணுமா கட்டிட்டாங்க. அதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துக்கலாம்டா. நீ என்னடா நான் இது பண்ணாலும் சொட்ட சொல்லிட்டே இருக்கேன். டேய், உன்னை குத்தப்படுத்துறதுக்காக அவன் சொல்லலையே. நான் அதை சொல்லமா, கோழி பண்ணேன். வாங்கினதை வாங்கிட்டீங்க, நான் கூட மாட இருந்து ஒத்தாசம் பண்ற போதுமா? அது போதும். சரி, பிரச்சனை தீந்து போச்சுல, ஒழுங்கா சாப்பிடு. சொல்ல மறந்துட்டேன். உரக்கற பாலு கோழி தீவனம் கொடுத்தாரு, அதை எங்க வைக்கிறேன்னு தெரியல, அதனால தோட்டத்துல வச்சிருக்கேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ சாப்பிடு. வாய்க்கா தண்ணி நம்ம வயலுக்கு திருப்பாம அவங்க வாய்க்காடு பக்கம் திருப்பி விட்டாங்க. கேட்டா அடிக்க வராங்க. அப்படியா? வாய்க்கா வரப்ப ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்க. டேய், தண்ணிய போறேன்டா, சண்டை கிட்ட போட்டுற போறேன். அவன் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பான். நீ எனக்கு கொஞ்சம் வடகரி ஊத்து. டேய், யார கேட்டா எங்க வயலுக்கு பஞ்ச தண்ணிய சங்காவில திருப்பி விட்டா? டேய், யாரடா கேட்கணும்? யார டாவா? இந்த இடத்துக்கு இவ்வளவு சேலை எதுக்கு? சொல்றேன். கட்டிங்கடா வெட்டி பசங்களா. வயலுக்கு தண்ணி பாய்ச்ச விடலன்னா அவன் அங்கே வெட்டி சாய்க்காம மூக்க உடைச்சிட்டான், முகரை உடைச்சிட்டான் வந்து நிக்கிறீங்களே. ஐயா, நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல ஐயா. அவன் ஒரே நேரத்துல 100 பேர் அடிப்பாம இருக்கியா? போங்கடா. எடா, அவரு துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ள நீங்களும் போகணும், இல்ல நான் சுடுவேன். ஐயா சங்கையா, கதிர்வேலுக்கு என்னைக்குமே எதிர்வேலு கிடையாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? வீரமுத்து பண்ணையில இருக்கிற அத்தனை கோழிகளும் சாகணும். மனசிலாயி ஐயா நினைச்சது நடக்கும். ஆனா அன்னைக்கு நீங்க ஊர்ல இருக்க கூடாது. ஏன்? ஒரு முன்ஜாக்கிரதை தான். பாலக்காடு தான். இந்த உங்க ஊர்ல செஞ்ச ஒரிஜினல் நேந்திரங்க சிப்ஸ் சாப்பிடு. இருக்கட்டு, எந்த சம்சாரத்துக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும். இன்னைக்கு கட்ட வரல இருக்கு, கை நாட்டு வாங்கிடலாம். என்னாச்சு? எங்க ஆத்தா இறந்துருச்சுங்க. அது செத்துருச்சா? ஏடி கட்ட வரலாச்சு நிமிஷம் இல்லையா? கடைசி வரைக்கும் அறியாயமா கொட்டாயிலே. ஐயோ அத்தை, அத்தை என்ன விட்டு போயிட்டீங்க. எல்லாமே போச்சு, அறியாம போச்சு. டாக்டர், எவன்டா டாக்டர்? அமெரிக்கால இருந்து மருந்து வருது, லண்டன்ல இருந்து மருந்து வருது, ஜப்பான்ல இருந்து மாத்திரை வருது சொன்னீங்களா? எல்லாமே போச்சடா, எல்லாமே போச்சடா. உயிருக்கு உயிர், பலிக்கு பலி. கத்துற விதி வந்தா செத்து தானே ஆகணும். நான் போட்ட கடை எனக்கு தானே தெரியும். ஏதாச்சும் பேச கொக்க பக்க கம்பி அடிச்சு போட்டாங்க. நீங்க வேற கத்தாதீங்க. நான் கத்தி அழுததுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆயிடுச்சு. பணத்தை கட்டி
பணத்தை தூக்கிட்டு போய் வீட்டுல உட்கார்ந்து அழுது. 1.5 லட்சமா? ஆளை கொண்டதுக்கு 1.5 லட்சம் கேட்கிறேன் இங்க. இப்ப நான் அடிச்சு கொள்றேன். 1.5 லட்சம் தருவாங்க பாப்பா. தலையில வாடி சீக்கிரம் தப்பிச்சு போயிடலாம். எங்க ஆத்தா விட்டு நான் வரல. அப்ப ஓட்டா கூட சேர்ந்து போறேன்றியா? அப்ப நீ சேர்ந்து உள்ளுக்க படுத்து பட்டு விடுறேன். சும்மா விளையாடாதீங்க. போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இது பணமா? பணங்கன்னு கேட்டா கழுத்து கொண்டுருவேன் உன்னைய. ஏடி என்ன நீ சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? எங்க அம்மா காப்பாத்துங்க, 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் சொன்னீங்கல்ல? சொன்னியாடி? உன் பேச்ச நம்பி கண்டு வெட்டிக்கு வெளியில கடை வாங்கியிருக்கேன்டி. இப்ப அவங்க பூரா என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எங்க போவேன்? ஏய் மரியாதை சொன்னேன். ஓட்டா செத்த அழுதுக்குன்னா ஒன்னே கொண்டு விடுவாங்க. வாடி ஓடிடலாம். என்னங்க ஜன்மம் போன போதம். இங்க வாங்க. நானம்மா? என்னம்மா? நீங்க தானே ஹேமமாலினி மருமக தர்ம? அம்மா 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 இன்னும் பில் செட்டில் பண்ணல. எது 1.5 லட்சம் தானே? அதுக்கு தானே போயிட்டு இருக்கேன் பேங்க். 2 லட்சம் ரூபாய் டிராப் பண்றதுக்கு பூரா தூக்கி போற கணக்க முடிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல பணத்தை கட்டிட்டு போங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பாடியை வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா இல்ல பங்கியா? கிளவி பணத்தை கொண்டு போய் என்ன ஊறுகாவா போட முடியும்? மட பசங்களா, நான் பணமும் தர மாட்டேன், பணமும் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சு நல்ல விலைக்கு வித்துருங்க. வந்துடுறேம்மா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தது போது விட்டது தொட்டது உங்க டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டிக்கங்க. வந்தா வைத்தியம் பண்ண தருமரு, போகும்போது ஒன்னும் தரவ போயிட்டாலும் புலம்பப்படாது. நான் ஜெனிமல் பார்ட்டி பேர் தெரியுமில்ல, தருமரு. பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அருவம் இல்ல. அப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. பேசிட்டு இருக்க வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்ச்செட்ல 3 நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்னுள்ள இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்டு மாதிரி நான் பண மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷட் அப். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார் ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்ச்செட்ல இருப்ப. உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொத்து நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவ்வி அடிச்சுட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த தொத்து நோய் கால்றா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடுச்சு. புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிராங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம ஓடியாட்டேன். ஏன்? எனக்கு நீங்க முக்கியம். நீங்க தான் என் உயிர். பேசிக்கிட்டு எதுக்கு நாய கூப்பிடுறேன்? அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிடல தருமுறை. எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ பரிதாபப்படுறியா? நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வரவிடாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. தர்மரண்ண என்னடா ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு வேன் உங்களுக்கு தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு. கையோட இங்க கூட்டி வர்றது, அதுல பணம் இருக்குது, ஏத்த மாட்டேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற? இரு, மாமியா பணத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன். அங்க நிக்கிறான், தர்ம நிக்கிறான், அவனை பிடிக்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய பிடிச்சு காலை பிடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா உங்க ஆட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற. உன்னை கைய காலை வச்சு வீட்டுல போட்டா நீ பேசாம இருப்ப. எடுப்பியா? ஒற்ற காசை எடுப்பியா? எடுப்பியா? நீ பெருசா நான் பெருசா? ஏண்டா
கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என் பொண்ணை என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவீங்க. டேய், அப்படியே நான் செத்தாலும் பொணமா வந்து உன்னை விரட்டுன்னு விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமாவல்லி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பொணமா வந்து விரட்டினாலே. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துருவாங்க பாப்பா. நிறுத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நர்ஸ், நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்கார சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்றேன். இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படி சாப்பிடாம உம்முன்னு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், சித்தப்பா சாப்பிடலையான்னு தானே கவலை. ஆமாம்மா. கொஞ்சம் இருங்க, சித்தப்பா இருக்காரான்ட்டு நான் பாத்துட்டு வரேன். ஐயோ, வீடு பூட்டி இருக்கே. வயலுக்கு போயிருப்பாரோ? பாட்டி, சித்தப்பா வீடு பூட்டி இருக்கு, வயலுக்கு போயிடுச்சு போல இருக்கு. நீங்க சொத்தை கட்டி கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல சொத்தை கட்டி கொடுங்க. உங்க மகன் பசி பொறுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முதல்லயே சாப்பாடு கட்டி வச்சிட்டேன். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவா? வேண்டாம்மா, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். உன் புருஷன் வர்ற நேரம் அவனுக்கு தெரிஞ்சா. நீங்க போங்க பாட்டி, நான் எங்க அப்பா பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சரி மீனா, நான் டியூஷன் எடுக்கிறேன். போய் புக்ஸ் எடுத்துட்டு வா. கதிரு, எப்படி பாருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என் மேல உனக்கு பாசமே இல்லையே. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறேன்? என்ன அத்தா, என் மேல யார் சந்தேகப்பட்டாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. நீ என் மேல சந்தேகப்பட்டா அண்ணன் கூட பிறந்துகிட்ட. இல்லடா, என்னைக்குமே நான் உன்னை சந்தேகப்பட்டதில்லை. என் உடம்புதான் உன் அண்ணனோட இருக்கு. என் உசுறு உன் கிட்ட தாண்டா இருக்கு. நீ எப்போ நிதானம் தவற மாட்டேன், எதையும் சமாளிச்சுக்குவேன். உன் அண்ணன் தான் பேச தெரியாம போயிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அவன் போக்கிலே போய் அவனை திருத்திடலாம். அதனாலதான் நான் அவன் கூட இருக்கேன். அவன் ஏதாவது தப்பு செஞ்சா கூட எப்பவும் போல நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரிதா. அண்ணன் தம்பி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அந்த ஆண்டவனை நான் தினமும் வேண்டிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதா, சீக்கிரமே நானும் அண்ணனும் ஒண்ணு சேர்ந்துருவோம். மருத்த பசிக்கிட்டு சோத்த போடு. உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? உன்னை பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போயிட்டேன். பாத்தியாக்கா, என்னதான் பெரியோர் கூட இருந்தாலும் சின்னவர் மேல பாசம் போகலையே. சோறு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சும்மாவா? 10 மாசம் சுமந்தவளாச்சே. 2 பிள்ளையும் ஒன்னா தாண்டி ஒரு தாய் நினைப்பா.
மீனாக்குட்டி. 3. எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறாளா? எங்க ஆத்தாவை காணோம்? அத்தை தாத்தா வீட்டுக்கு தானே போயிருக்கு, அதுக்கு போய் இப்படி முழிக்கிற? தாத்தா வீட்டுக்கு போயிருக்கா இல்ல அவனை பார்க்க போயிருக்கா? இல்ல தாத்தா வீட்டுக்கு தான் போயிருக்கு. சித்தப்பா வீட்டுக்கு போவே கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அதான் நான் பார்த்தேன். ஏன் பொண்ணாச்சே போய் பேச மாட்டாளே. குட். செல்வி, கோஆபரேட்டிவ் பேங்க்ல நான் பணம் எடுக்கணும். செக் புக் எங்க வச்சிருக்கேன்? பீரோல தான் இருக்கு. அது கூட என்னங்க? நல்லா படிக்கணும் என்ன? சமத்து. என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்களே. அட்டென்ஷன்! அடியால் தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார், நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான் தர்மர் சார். பிடிக்குது பிடிச்சிருக்க சார். சார் பிடிக்க துரத்துக்கோ சார். கிளம்பிட்டாங்களே, விரட்டி வர்றாங்களே. நல்ல பாம்பு சார பாம்பு குடும்பம் இருந்தது. ஓடிக்கோ. மாமா, நீங்க இவ்வளவு தூரம்? நீங்க தான் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களே. ஏன் மாமா அப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மாப்பிள, ஒரு மகன் இருந்தா தனிமை, 2 மகன் இருந்தா பகைமைன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இது ரெண்டுத்தையும் அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன் மாப்பிள, உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வராம போகாம இருக்கலாமா? மாப்பிள, நீங்க வேணும்னா யார் நினைப்பும் இல்லாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா என் மக ஜோதி சதா உங்க நினைப்பாவே இருந்து 4 நாளா சரியா சாப்பிடறதுல தெரியுமா? சாப்பிடலையா? ஆமா மாப்பிள, தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜோதிக்கு சந்தோஷமா இருக்கும். சரி மாமா. சொல்லல, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வளைச்சுக்கிட்டு இருங்க, நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஏய், காலை எடுக்கிறீங்களா, எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? வேறத்த வேலையை பாருங்க, மத்த நின்றுட்டு இருக்கீங்க. வேலையை முடிச்சாதான் சோறு சாப்பிட விடுவேன். போதும். ஏன் ஜோதி, 4-5 நாளா சரியா சாப்பிடலாமே? நீ சரியா சாப்பிடத்தான் அவர் சாப்பிடுவாரு. நீ பட்டினி எடுக்க மட்டும் இல்லாம அவரும் பட்டினி போறியா? அது கிடக்குது மாப்பிள, உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக மாமா விட்டு மறந்துடுதா? இங்க வந்து சாப்பிடாம ஏன் கடலை சாப்பிடணும்? இனிமே 3 வேளை இங்க வந்து சாப்பிடணும். அப்படி இல்ல சமைச்சு அங்க கொடுத்து அமைச்சிருவேன். சரிதானே? சரி மாமா, நானே இங்க சாப்பிட்டுறேன். கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. சாதம் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. ஜோதி, பரிமாற விட்டுட்டு நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். பரவாயில்ல, சாப்பிடு. இல்ல மாப்பிள, வந்து உங்களுக்கு முன்னாடி அவ சாப்பிட மாட்டா, என்ன மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. ஜோதி, ரசம் ஊத்து. கையை பிடிங்க மாமா. ஊத்து. மாமா, டேஷ் நல்லா இருக்கே. வாங்க மாப்பிள. என்ன மாமா, சின்ன மாப்பிளைக்கு சம பந்தி நடக்குது போல இருக்கே. மாப்பிள,
எனக்கு வேண்டாதவங்க இங்க வந்தா நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உங்க மூத்த பொண்ணு இருக்காள, நிரந்தரமா அவ இங்க வந்துருவா. அத மனசுல வச்சுக்கங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம். மாப்பிள்ள, அவர் தான் இப்படி கோவமா பேசிட்டு போறாருன்னா நீங்களும் இப்படி சாப்பாட்டுல கை கழுவுறீங்களே. ஆகாசத்துல வீசின கல்லு அங்கேயே வந்துற போது கீழே விழுந்துதானே ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு கோவமா பேசிட்டு போறவரு நாளைக்கு மனசிறங்கி மறுபடியும் இங்க வந்துதானே ஆகணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் விலகி இருக்கதான் நல்லது. எனக்கு சோதனையே வாழ்க்கையாயிருச்சு. ஆனா அண்ணி வாழ்க்கைக்கு ஒரு ஏன் தம்பி, ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதாக்கா? எவனுக்குமே 8 நாள் செலவு செய்யாம தர்மர்னு பேர் வச்சுட்டு தெரிஞ்சானே தர்மரு, அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க, சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வேஷத்துல திரியறாப்லையாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஓப்படிச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போத்திருக்க? குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற? காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. நீங்க போங்க, நீங்க போங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆமா, கழுத்து வீங்குற அளவுக்கு என்ன பண்ணீங்க? காலக்கிழமை வீங்கிருச்சு. அறிகட்டவனே மூட்டை தூக்கணும்டா, மூச்சு பிடிச்சிருச்சு. அமுக்கி விடுறா. இங்கப்பா அப்பா அப்பா அங்க 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 அங்கதான்டா. நல்லா அமுக்கி விடுறா. நல்லா அமுக்குடா. டேய் அமுக்குடா. இப்பதான்டா சுகமா இருக்கா. என்ன முக்குடா, என்ன முக்கு. பாப்பா என்ன சுகம், என்ன சுகம். அப்பா இவ்வளவு சுகமா அமுக்குறதுக்கு இங்கடா கத்துக்கிட்டா. அப்படித்தான்டா அப்படித்தான்டா. என்ன சுகம். என்னடா பேச மாட்டேங்கிற? நீயா, நீ எப்ப வந்த? அது ஒண்ணு இல்ல மாமா, அத்தை வீட்டுல வெள்ளை பணியாரம் சுட்டாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதான் கொண்டாந்தேன். கொண்டாந்தா கொடுத்துட்டு போலாம்ல. அப்புறம் அவன் நீ அமுக்கிட்டு இருக்க. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. தண்ணி சும்மாறா. சரி நீ போ. இல்ல, நீங்க சாப்பிடுறத நான் பாக்கணும். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ இங்க வந்து தெரிஞ்சாலே எங்க அண்ணன் பிரச்சனை பண்ணும். அதுலயும் பலகாரம் தெரிஞ்சது சண்டைக்கு வந்துடும். நீ போ. இந்த மீனாவுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துச்சுல, பெரிய ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் டாக்டர்ட்ட அண்ணிய கொண்டு கடைசியில போ. மறக்காம சாப்பிடணும். சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वार्गुविवन्दनात् प्रज्योर्मुखे यमामृताधे. லக்னம் கரெக்டா இருக்கு. சங்கஸ்தாபனம் பண்ணுங்க. இந்தாங்க. இந்தாங்க, நீங்க ஒண்ணு வாங்கிங்க. உங்க கையால ஒண்ணு வைங்க. முதலாளி, என்ன நம்ம இடத்துக்கு போலீஸ் ஜீப் போறது? இங்க சங்கையா வீரமுத்துங்கிறது யாரு? இவர்தான் சங்கையா, நான் தான் வீரமுத்து. என்ன விஷயம்? இந்த இடத்துல லெதர் ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கு. இந்தாங்க ஆர்டர். இந்த ஸ்டே ஆர்டர் யார் வாங்கினது? உங்க தம்பி கதிர்வேலு தான். நில்லுடா, எங்கடா போற அருவானோட?
உன் அருந்தவ புதல்வன் அதான் என் தம்பி. அவனை வெட்டி சாய்க்க போறேன். கதிரை வெட்ட போறியா? ஆமா. என்னடா சொல்றேன்? பின்ன அது என்னுடைய நிலம். அதுல ஃபேக்டரி கட்டுவேன். வேற என்ன செய்வேன்? அது சேர் வாங்குறதுக்கு அவன் யாரு? அப்படி எல்லாம் இருக்காதுடா. என்ன இருக்காது? கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம ஆரம்பத்துல அவமானப்படுத்திட்டு இருக்கான். அவனை வெட்டி பலி போட்டாதான் எனக்கு நிம்மதி. விடாத நீ. டேய் வீரமுத்து, நீங்க வெட்டி குத்தி சாகிறதுக்கும் ஜெயிலுக்கு போறதுக்குமாடா நான் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்குனேன். இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு பாகத்தை பிரிக்க நான் சம்மதிச்சேன். சின்னவனை பிரிஞ்சு வாழறதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். அவன் ஊரத்தண்டா, உனக்கு எதிரா எந்த தப்பு செய்ய மாட்டான். அதான் செஞ்சுட்டானே. இது மேல செய்திருக்க இருக்கு. விடாத நீ. என்ன விடு சொல்றேன். என்ன விட்டு என்ன சொல்ல என்ன விட்டு அத்தா நான் சொல்றது கேளாதா? என்ன விடு. என்ன ஆத்தாலே 60 வெட்ட போறியே, நீ என்ன மனுஷனா? உன் என்ன பண்ற பாரு. அவனை கையோகிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அத்தா பேசக்கூடாது. ஏன்டா அந்த வீட்டுக்குள்ள வந்த? அவன் என்ன அடிப்பான், மிதிப்பான். நான் செத்தாலும் சரி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. போடா வெளியே. போடா போடா. கடைசியா சொல்றேன், மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி இல்ல. ஏன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் அவன் தலையிட்டானா அவன் தலை இருக்காதுன்னு சொல்லி வை. சொல்லல, எனக்கு இந்தியாவுல இருக்கவே பிடித்தம்லடா. பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன். என்ன இந்த நேரத்துல வெட்டுறாங்க? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தர்மரு. மாமியா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இத்து போயிட்டியாப்பா? என்னப்பா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைதான். இப்ப நீ என்ன பண்ற? நேரா நம்ம கதிர்வெல்ட்ட போய் விவரத்தை பூரா சொல்லி ஏதாச்சும் கைமாத்து வாங்கி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்க. நான் இந்த மலையில தங்கியிருப்பேன். பாஸ்போர்ட் ரெடி ஆனவன யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. நான் இப்படியே மலை பக்கமாவே ஏற்பட்டு வந்துடுறேன். தர்மரே, என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. முடியாது. உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிரும் போல இருக்கு. முடிஞ்சா என்னையா? சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம என் மாமியாரே போயிட்டா. நீ போனா எனக்கு என்ன? சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத. தர்மரே, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா உன்னை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு? ஆகாம என்ன பண்ண? ஆகாம என்ன பண்ண? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை பிடிக்கிறதுக்காக முகாம் போட்டு முட்டை பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கீங்க மெனக்கட்டு. அதுல 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு கட்டிட்டு மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம்ல. காசு எடுத்து வைக்க தெரியல. நீங்க எல்லாம் தேசத்தை பத்தி பேசுறீங்க. இந்த பாரு, வீணா ஒரு அப்புறாணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. சுடி அவனை. அது நல்லது. என்னது? அப்ப வந்துருப்பா. 1.5 லட்சம் கேட்க மாட்டீங்களே? என் மாமியா பணத்தை என்ன தர மாட்டீங்களே? பேட்டியை போட்டு சத்தியம் பண்ணுங்க, வர்றேன். பேச்சு பேச்சா இருக்கும்போது சுடாதீங்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒளியாத. ஐயா, முதுகுக்கு பின்னால வந்து மடக்கிறியே, நீ ஒரு உண்மையான தமிழனா? இதையே நீ முன்னால வந்து மடக்கினா உன்னை நான் போலீஸ்காரன் ஒத்துக்கிறேன். நீ பின்னால வந்து பிடிச்சனால இதை நான் கணக்குல சேர்க்கவே மாட்டேன். கணக்குல சேர்க்கறதுக்கு நீ என்ன பெரிய பைனான்ஸ் மினிஸ்டரா? மேல ஏற நாய நாயினா உன்னை கீழே அப்படி தள்ளிட்டு நான் ஓடி போயிருவேன். ஏறாமல ஏறம்ல ஏறம்ல. அடச்சி ஐயோ, என் புருஷனை எப்படி இழுத்துட்டு போறாங்க? ஐயா, இவனை எல்லாம் இட்லி கொப்பரையில போட்டு வேக வைங்க. ஏய், மூவ். ஐயோ ஐயோ. சார் ஒரு நிமிஷம். தர்மர், சுடல எல்லா விஷயமும் சொன்னா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். கதிரு, ரொம்ப நன்றி கதிரு. இதுல 1.5 லட்சம் பணம் இருக்கு. அவர் செஞ்ச தப்பு தான். அவருக்காக ஜாமீன் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட சொல்லுங்க சார். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அதனால இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விடுறேன். நான் எஸ் டாக்டர். பணம் வந்தாச்சு, அவனை ரிலீஸ் பண்ணட்டும். அந்த பாடி அவங்கிட்ட ஒப்படை. இது மாமியார் பாடியை ஏன் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அந்த பாடியை வச்சுக்கு நான் பட்ட பாடு பத்தாதா? மறுபடியுமா? போதும்டா சாமி, உங்களை கையெடுத்து கும்புறேன். பாடி வேணா, பணமும் வேணா. இந்த தாரியோட அந்த காலில் ஏற்றி இந்த ஜெயில கொண்டு தள்ளுங்கப்பா சாமியா, என்ன விட்டுருக்க. அட பாவி மனுஷா, அந்த ராசா பெரிய மனுஷன் பண்ணி பணம் கொடுத்திருக்காரு, நீ பாடி வேணாங்கறியே. நீ எல்லாம் மனுஷனா? ஒண்ணே நீங்க அடிச்சுக்கிறீங்க சார். பாடி என்கிட்ட கொடுங்க, நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இன்ஸ்பெக்டர், அவன் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நீங்க வந்து பாடி வாங்க. வாங்க சார். என்ன மாமா தகச்சு போய் நிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வான் கூப்பிடறதா மரியாதை. ஆமா வாங்க உட்காருங்க. வா மாப்ள உட்காரு. உட்காரு. நேரா விஷயத்துக்கு வர மாமா. உங்க மூத்த பொண்ணை கட்டினவனா உங்க சின்ன பொண்ணுக்கும் ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு. அதனால சங்கையனுக்கு ஜோதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சரி மாப்பிள, சங்கையன் யாரு? அவனை பொறுத்தியாரா? அவனும் ஜோதிக்கு ஒரு முறப்பையன் தானே. அவனுக்கும் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன உட்கார வச்சு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு சொன்னதே என் மனசுல பாலை வாத்த மாதிரி இருக்கு மாமா. மாப்பிள, உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு உங்களை கூட சொல்ல முடியுமா? நான் சொல்ல, எங்க மாமா ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். மாப்பிள, ஜோதி நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் அவ கூட வாழ போற புருஷனை அவதானா தேர்ந்தெடுக்கணும். எதுக்கும் ஒரு வார்த்தை அவட்ட கட்டலாமா? நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். அவளை இங்கே கூப்பிடுங்க, நேரிலே கேட்டுருவோம். ஜோதி, ஜோதி இங்க வாமா. ஜோதிமா, தங்கைய மாமா உன்னை கட்டிக்கிறதுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கு. உன் முடிவு என்னவோ அதை நீயே சொல்லிடு. நீ என்ன சொல்றியோ அதான் என் முடிவு. அப்பா, உறவு முறைங்க நிறைய இருக்கலாம். நான் மனசுல ஒரு முறை ஒருத்தரை நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அந்த முடிவை எந்த பொண்ணு மாத்திக்க மாட்டான். சின்ன வயசுல இருந்தே நான் கதிர் மாமாவை தான் விரும்புறேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவரோட தான் நடக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அதான் பொண்ணு செடலங்க உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடுச்சே. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதுதான். மாப்பிள, அவ விருப்பத்தை மாத்தி அவளை வாழ வைக்க நான் விரும்பல. நீங்க ஒண்ணு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். பரவாயில்ல மாமா, நாங்க கிளம்புறோம், போலாம். ஆனா ஒண்ணு, எனக்கு கிடைக்காத ஜோதிய வேற எவனும் கட்டிக்க விட மாட்டான். எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க. காபி சாப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டது ரொம்ப தப்புப்பா. அத போய் என்னப்பா இந்நேரத்துல இன்ஸ்பெக்டர் போலீஸ் வக்கீல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. ஆஹா, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. கதிரு, நான் அன்னைக்கே சொன்னே கேட்டியா? ஆஸ்பத்திரியில செத்த பணத்தை அடக்கம் பண்ணாத, பின்னால கோர்ட்டு கேஸ் வாய்தான் வருவாங்க, நீ தாங்க மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? வந்துருச்சு பாரு. இப்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, உன்னை கூட்டிட்டு போய் என்ன புல குளிக்கல கிடக்கிற பணத்தை வெளியே எடுப்பாங்க. அது இதுன்னு கிண்டி கிளறி உன்னை உள்ள வர போறாங்க. இது ஜோடி போயிருப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. அண்ணா, நீங்க என்ன விசாரிங்க. நீங்க தானே மிஸ்டர் கதிர்? ஆமா, நான் தான். தாட்சாயனுடைய அம்மா ஹேமாமாலினிய அடக்கம் பண்ணது நீங்க தானே? ஆமா, நான் அடக்கம் பண்ணேன். சார் 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 அவர் தெரியாம பண்ணார் சார். எனக்கு உதவி பண்ண போறதாக நினைச்சு அவர் தப்பு பண்ணிட்டார் சார். அவரை மன்னிச்சிருக்கேன் சார். சொல்லி வாயை திறந்து நிக்கிறா. ஐயோ, அந்த அம்மா தான் செத்த பிறகு தன்னை யாரு அடக்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்துன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை நீங்க அடக்கம் பண்ணதுனால சட்டப்படி அந்த அம்மாவோட சொத்தெல்லாம் உங்களை தான் சேரும். இந்தாங்க அந்த அம்மா எழுதி வச்ச உயில். அட பாவிகளா, இந்த வார்த்தையை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை ஆஸ்பத்திரியிலேயே குளிய தோண்டி போச்சிருப்பனே. படுத்திட்டீங்களா, படுத்திட்டீங்களே. இந்த பாரு,
மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ பட்ட அவசியம் பத்தாதா? இன்னும் படணுமா? பெத்த தாயாகட்டும் அத்தை ஆகட்டும் எல்லாரும் ஒண்ணு நினைக்கணுமாப்பா. சொத்து சொத்து நலஞ்சு இல்ல, இந்த சொத்தை நீங்க வச்சுக்க, எனக்கு வேணாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இனி 7 ஜென்மத்துக்கும் எவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்ப்பா. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி இவதான். நான் அவட்டையே கொடுத்துறேன் இந்த மாவன் சொத்து. எப்படியோ தர்மரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான்.